திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விண்ணப்ப விநியோகத்தை கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்தார். இடைத்தேர்தல் போட்டியிடும் திமுகவுக்கு அதன் தோழமை கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மெரினா கடற்கரைக்கு சென்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அப்போது கருணாநிதியின் நினைவிடத்திற்கு வந்திருந்த மக்களும் திமுக நிர்வாகிகளும் ஸ்டாலினுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற ஸ்டாலின் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கி வைத்தார். திருவாரூர் தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் 1000 ரூபாய் செலுத்தி ஆர்வமுடன் விண்ணப்பத்தை பெற்றுக் கொண்டனர். இதற்கிடையே அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலினை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் திருவாரூர் இடைத்தேர்தல் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றார். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடக்கின்ற இடைத்தேர்தல், அதிலும் அவருடைய தொகுதியிலே நடக்கின்ற இடைத்தேர்தல், இந்த தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே செயல்படுகின்ற தமிழகத்திலே இருக்கின்ற மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தல் களத்தை வலுவாக சந்தித்து வர இருக்கின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் வெற்றியை பெறும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுகவின் வெற்றிக்கு மதிமுக பாடுபடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். திமுகவில் வேட்பாளர் அறிவிச்சு அவங்க தோழமை கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு பேசி பிரச்சார திட்டங்களை வகுக்கும் போதுதான் எந்த நாளில் போறதுன்னு கேட்டு நான் போவேன். கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு போவேன். எங்க திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கும், திமுக போட்டியிட போகுது, திமுக போட்டியிடுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஏற்கனவே அண்ணன் கலைஞர் இருந்த தொகுதி, இந்த கேள்விக்கு இடமில்லையே. மாநில உரிமைகள் மற்றும் மக்கள் நலன்களை காக்க திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். திருவாரூர் தொகுதி சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது, அந்த வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபடுவது, கடுமையாக உழைப்பது என முடிவு செய்திருக்கிறோம். கருணாநிதியின் சாதனைக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆதரவளிப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனும் தெரிவித்தார். இதற்கிடையே இடைத்தேர்தலில் அதிமுக மற்றும் திமுகவின் சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் நாளை முதல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க உள்ளனர்.